ஒரு கதை ஒன்று பரவுதண்டா இரண்டு கிராம மக்களை பிளவுபடுத்தும் நடவடிக்கையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் எம்பி அவர்கள் ஈடுபட்டுள்ளார் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அதை நீங்கள் ஒரு மீனவ தலைவர் என்ற ரீதியிலும் சட்ட ரீதியாக சகல விடயங்களை அணுகுன என்ற ரீதியிலே நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க? அதில் இப்போ நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களோட அது மக்கள் பிரதிநிதி தான். எல்லாருமே அரசியல்ன்றது மக்களுக்காக தான். மக்களுக்காக ஒரு கொள்கையின் கோட்பாட்டிலையும் அவங்க கொண்டது அது நம்ம அதில் நாங்கள் இது செய்யலை. அப்போ அவங்க சரியான இதை அவங்க பார்த்துருக்கணும். இப்போ 6 மாதமா எனக்கிட்ட இந்த கிட்டூர் மக்கள் எனக்கு 6 மாதமா வாரன்னு சொல்லி சின்ன தம்பி என்கிட்ட ஃபோனில் வைக்கிறேன். அந்த ஃபோனில் இருக்கு, ஃபோனில் ரெக்கார்டிங் பண்ணி தராங்க. நான் சும்மா வைக்கல. எம்பி சொல்கிறார். அப்போ எப்படி சொல்கிறாருன்னா 6 மாதமா காலமா எனக்கிட்ட ஃபோன் மூலம் அந்த எனக்கிட்ட கடிதம் கொண்டு வந்தாங்க கதைக்கிறாங்க. 6 மாத காலமாகவும் எங்களை பக்கம் இருந்து பிரச்சனை வருதுன்றத அவர் தான் அடைஞ்சிருக்கணும். அவர் எங்களை கூப்பிட்டு கேட்டிருக்கணும், என்ன இப்படி ஒரு இது வருது இங்க இருந்து சொல்லி அவர் கேட்டிருக்கணும். அவர் கேட்காதே தான் இந்த பிரச்சனை இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது. இங்க திணைக்களம் சொல்ல அந்த சங்கம் பின்பற்றவே இல்லை. எங்களுக்கு திணைக்களம் தான் பெருசு, எங்களுக்கு அவங்க அங்கால இருக்கிற ஆக்கள் பெருசு இல்லை, எங்களுக்கு திணைக்களம் தான் இது. திணைக்களத்துல கதையை மட்டும் தான் நாங்க கேட்டனாங்க. நாங்க அப்படியே நாங்க போயிருந்தோம் பிரச்சனை. இவர் வந்து கேட்டது அது சரியான பிள்ளைகள் தான் நாங்க சொல்லுவோம். எங்களை பார்வையில நாங்க சட்டப்படி போன பார்வையில எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம முடிவெடுத்தது அவங்க சரியான பிள்ளை, அதுதான் நாங்க சொல்லுவோம். அவங்களோட ஒரு லாபத்துக்கோ இல்ல அவங்களோட ஒரு சுய இதுக்கோ என்ன செஞ்சாங்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்களை கேட்காம முடிவெடுத்தது சரியான. அந்த இடத்துல அவர் கேட்டிருக்கணும், இதுல உருவாக்கு குளத்துல தொழில் செய்யற எத்தனை மீனவர் இருக்கீங்க ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். கேட்கல. முதலாவது குற்றம் அவர்ல. அடுத்தது மீனவர்கள் இல்ல பொம்பளைகள் வந்திருக்காங்க. மீனவர்கள் மனுஷமார் வந்திருந்தா நியாயமானது ஏற்றுக்கொள்ளலாம். அதுக்கு இல்லை. ஒரு மீனவர் ஒரு அங்கத்தை தலைவர் இப்படி சர்வாதிகாரமா செஞ்சு இப்படி ஒரு பயணத்தை ஏற்படுறாருன்னா 6 மாத காலமாக இடத்தை பார்த்துருந்தவர். அப்ப அவர் கொண்டு பார்த்துட்டாங்க இப்படி ஒரு ஆள் இருக்காரு. அவர் எப்படி அப்படி தன்னிச்சையா செய்வார்? நீங்க மக்களுக்காக தேர்ந்தெடுத்த நம்ம எம்பிஎல் தானே, எங்களுக்காக தானே நீங்க எடுத்துருக்கீங்க. நாங்க தானே உங்களை போட்டு வரோம். எந்த போட்டும் அவருக்கு விழும், அவங்களோட போட்டும் அவருக்கு விழும். அப்ப அதனால அவர் சரியான அதை சரியா அவ்வளோ நடுத்தரமா அவர் எடுத்திருக்காங்க. அவரோட முடிவுக்கு சொல்லிட்டு போயிருக்க கூடாது. இங்க இருக்கிற இப்ப இவர் சொல்லிட்டு போயிட்டாரு, தோணிங்க எடுங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது பிரச்சனை இல்லை. அவங்க தொழிலை செய்யறாங்க, பாவம். அப்பா மீனவன் பாவம். மீனவர்கள் எந்த ஒரு வகையிலையும் நாங்க குற்றம் சொல்ல மாட்டோம். அவங்க இவங்க சொல்ற அளவுக்கு அவங்க ஆடுவாங்க. அதான் நாங்க இருக்கிற பிரச்சனை. ஏன்னா அந்த விலை பிரச்சனைகளே வெளியே வராத ஆக்கள். அப்படியே ஒரு எம்பி இதை கேட்கிறாரு, உங்களோட துறையில எவ்வளவு மீனுக்கு விலை கொடுக்குறீங்கன்னு கேட்கல. வியாபாரி முன்னேறதுக்கு வழிவகுக்கிறாங்க, மீனவன் வளர்றதுக்கு வழிவகுக்கிறாங்க. அந்த திட்டத்தை நாங்க இங்க செஞ்சுட்டு இருக்கோம். மீனவன் தான் உயரணும். வியாபாரி எப்படி உயர்ந்து கொள்வான், வியாபாரம் செய்யணும் எப்படி உயர்ந்து கொள்வாங்க. ஆனா மீனவன் யார் உயர்ந்துற? மீனவன் தலைவர் வந்தா தானே மீனவன் தலைவரா வந்தா மட்டும்தான் மீனவனுக்கு தெரியும் மீனவனோட கஷ்டம். இவங்களுக்கு ரோட்ல இருக்கிறாங்களுக்கும் கார்ல போறாங்களுக்கும் பைக்ல போறாங்களுக்கும் மீனோட கஷ்டம் தெரியுமா? நானே உள்ளுக்குள்ள போனோட ஏதாவது விஷயத்தை நான் சொல்றேன். நான் உள்ளுக்குள்ள இருக்கேன். எந்த நேரம் இந்த தொழில் மீன் தொழில். ஆனால் சும்மா ஒரு இதுக்கு நம்மளால ஏழாது காலகாலமா நம்ம இதையும் பின்பற்ற ஏழாதுன்றதுக்காக தான்